என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று தானே இயேசு கட்டளையிட்டுள்ளார். பழைய ஏற்பாட்டு தேவனிடத்திலோ அல்லது பிதாவினிடத்திலோ நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அவர் கூறவில்லையே. இயேசுதானே பிதாவாகிய தேவனுடைய பார்க்கக்கூடிய உருவம். பின்னே எங்கிருந்து இந்த யெகோவா தேவனை பின்பற்றும் சாட்சி கொடுக்கும் பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கு வந்தது? யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சைத்தடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு தெளிவாக சொல்கிறார், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள். பழைய ஏற்பாட்டு தேவனை அவர் கொண்டு வரவே இல்லை, அல்லது மோசேல நிலைத்திருங்கன்னு சொல்லலை. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவரில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட குறியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். என் வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள்ல, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எவ்வளோ பெரிய ப்ராமிஸ்! நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இயேசுவோட வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருந்தால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை செய்யணும், கிரியைகளை செய்யணும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன ப்ராமிஸ்! இன்று உலகம் முழுக்க செயல்படும் கட்டட சபைகளில் யோவான் 14:15 கூறியுள்ள இயேசுவின் 10 கற்பனைகள் எங்கு இருக்கிறது என்ற விவரம் தெரியாது. பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள் தான் இயேசுவின் 10 கற்பனைகள் என பொய்யாக போதித்து வருகிறார்கள். இதைத்தான் கிறிஸ்தவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அந்த அளவுக்கு இயேசுவின் சபையை குருட்டுத்தனம் மூடி இருக்கிறது. இயேசு தந்துள்ள புது உடன்படிக்கை 10 கற்பனைகள் மத்தேயு 5:1-16 வசனங்களில் உள்ளது. மலைப்பிரசங்கத்தில் இருக்குது.